வணக்கம் தோழர்களே. ரோசஸின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவையின் விரிவாக்கம் இன்று நடந்து முடித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜயின் தலைமையிலான அந்த அமைச்சரவை ஏற்கனவே 10 பேருடன், விஜயோடு சேர்த்து 10 பேருடன் பதவியேற்றுக்கொண்டு அவர்களுக்கு துறைகளும் பிரிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு மேலும் அக்கட்சியை சேர்ந்த 23 பேர் அமைச்சர்களாகி பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களோடு சேர்த்து 33 பேர் இன்றைக்கு விஜயனுடைய அமைச்சரவையில் இருக்கின்றார்கள். விஜயோடு சேர்த்து இன்னும் 2 பேர் சேர்க்கலாம். அந்த 2 இடத்த வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் அமைச்சரவையில் சேர்றதுக்கு ஒப்புக்கொண்டு நாளைக்கு அதற்கான பதவி பிரமாணம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் 35 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையை அவர் இன்றைக்கு தலைமையேற்று தமிழ்நாட்டை வழிநடத்த வேண்டும். இப்போ இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் ஆனவர்களை பற்றி நாம் பேச வேண்டும். ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட எல்லோருமே விஜயனுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள். அதாவது விஜயனுடைய கட்சி எப்படி வந்துச்சோ, விஜய் ரசிகர் மன்றம், பிறகு மக்கள் மன்றம், பிறகு விஜய் மக்கள் இயக்கம், பிறகு தமிழக வெற்றி கழகம், அப்புறம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அமைச்சரவையே ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை பீடம் மாதிரி இருக்குது. அதனுடைய தலைவர் அவங்க வந்துட்டு மிகவும் ரசிக்கின்ற நடிகர் விஜய் முதலமைச்சர், மற்றவர்கள் எல்லாம் அமைச்சர்கள். எல்லாருமே வந்துட்டு ரசிகர்கள் தான். அதில் சிலர் நடிகர்களும் இருக்கிறாங்க. இதில் என்ன நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அமைச்சரவை அனுபவமற்றவர்கள், சுத்தமாக அனுபவமற்றவர்கள். யாருக்கும் ஒரு கவுன்சிலர் இருந்த அனுபவம் கூட கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. ஏற்கனவே இருந்த அமைச்சரவையிலிருந்து செங்கோட்டையனுக்கு அந்த அனுபவம் உண்டு, மற்றவர்களுக்கு அது எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த ஆட்சியிடமிருந்து தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இதான் ரொம்ப முக்கியம். சார், அப்படிலாம் நீங்கள் பாட்டுக்கு சொல்லாதீங்க, புதுசாக வந்து எதுவுமே செய்ய முடியாதா? அதிகாரம் இருந்தால் எல்லாம் செய்யலாம். இது அப்படிப்பட்ட விடயம் அல்ல. ஒரு சாதாரணமாக ஒரு 1000 கோடி 2000 கோடி புழங்குகின்ற ஒரு நிறுவனத்தினுடைய சிஇஓவாக ஒருத்தர் வரணும் அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் அவருக்கு பரிச்சயம் இருக்க வேண்டும், அனுபவம் இருக்க வேண்டும், முடிவெடுத்து செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்க வேண்டும். எல்லாம் இருந்ததுன்னா தான் அவர் சிஇஓன்னு போடுவாங்க. அப்படி போட்டால் தான் அந்த போர்டு ஒத்துக்கும், அவங்களுடைய நிர்வாக குழு ஒத்துக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சிஇஓவை நியமிச்சிட்டோம், தேர்ந்தெடுத்துட்டோம். அவர் விஜய். இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா, அதிகாரிகளினுடைய ஆலோசனை இப்படி செயல்படுவது. இவங்களுக்குன்னு எந்த விஷயமே கிடையாது. ஏன்னா விஜய் சொன்னதெல்லாம் வாக்குறுதிகள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மக்கள்கிட்ட இருந்து அது ரீபவுண்ட் ஆகுது, அது எதிர்கருத்து வருது. நீ 2500 ரூபான்னு தானே சொன்னேன், அப்புறம் அவங்க போட்டதே 1000 ரூபா மட்டுமே போடுறிய, அப்போ உனக்கு ஓட்டு போட்டது தப்பாக போச்சே, நாங்கள் அவளுக்கே ஓட்டு போட்டிருந்தா கூட 2000 ரூபா கிடைச்சோம். இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்கள். ஏன்னா விஜய் சொல்லும் பொழுது ஜெயிப்போன்னோ, ஆட்சிக்கு வருவோன்னோ, ஏன் எதிர்கட்சி தலைவராக வருவோன்னு கூட அவர் நினைக்கிறார். அள்ளி விட்டார் அவர். 2500 ரூபா வேலையற்று இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா மாதம். அப்புறம் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு இன்சூரன்ஸு 25 லட்சம் இன்சூரன்ஸு, அதுக்கு ப்ரீமியம் மட்டுமே 60,000 கட்டணும். எத்தனை வீட்டுக்கு ஒரு கொடுப்பாரு? பேருந்து பயணம் எங்கே வேணாலும் போகலாம், பெண்கள் எங்கே வேணாலும் போகலாம், ஃப்ரீ அப்படின்லாம் சொல்லிவிட்டாரு. இப்போ இதுக்கெல்லாம் எங்கே இருக்குது ஃபண்டு? ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, விஜய் சொன்னதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டு இப்போ 4,30,000 கோடி, 12 லட்சம் கோடிக்கு வந்துட்டு பட்ஜெட் இருக்கணும். அதற்கான வருவாயை வந்துட்டு எங்கேருந்து விஜய் தேடுவார்? இப்படியெல்லாம் வந்துட்டு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஒன்றானா, விஜய் அங்கே ரியலைஸ் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவரால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு, ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள்லாம் எதுவுமே எதிர்பார்த்து செய்ய முடியாது. சரி, மற்றவர்கள் அவங்களுக்கும் எதுவும் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா இவருடைய மொத்த செட்டப்பும் வந்துட்டு டோட்டலி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, இம்மெச்சூர்டு. சாதாரணமாக ஒரு பையன் எங்கள் ஊடக விவாதங்களுக்கெல்லாம் வருவார். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை ரொம்ப முக்கியமான ஒரு துறை அது. அதில் என்னன்னா நிறைய வந்துட்டு தனியார் வசம் இருக்கக்கூடிய கோயிலுடைய சொத்துக்களை மீட்கணும். அந்த கோயில்களெல்லாம் வந்துட்டு விளக்கெறியணும், கும்பாபிடேகம் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யணும். அதற்கான திறன் உள்ளவரை அவர் இல்லை.
ஆனால் அவர் இந்து சமய அறநிலைத்துறையார். ஏன்னா அவர் ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து போட்டிட்டு ஜெயிச்சிட்டார். ஓகே, கொடுங்க. வெற்றி தோல்வியெல்லாம் அப்புறம் வருவோம். இவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு செட்டப்னால என்ன பண்ண முடியும்? சிலர் சொல்கிறாங்க, சார் எம்ஜிஆர் வரும்போது கூட இதே மாதிரி தான் கேள்வி கேட்கப்பட்டது. எம்ஜிஆர் இருந்தபோது இந்த மாதிரிலாம் நடக்கலையா? அவர் ஆட்சி செய்யலையா? அவர் நல்லாட்சி தரலையா? அவர் 3 முறை வெற்றி பெறலையா என்றெல்லாம் கேட்குறாங்க. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வரலாறு யாருக்கும் தெரியாது. எம்ஜிஆருடைய கட்சியில் ரசிகர்கள் இருந்தார்கள். எம்ஜிஆருடைய ஆட்சியில் ரசிகர்கள் யாருக்கும் இடம் அளிக்கப்படவில்லை. எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற தலைவராக முஸ்ரி புத்தன் அப்படின்றவர் இருந்தார். ஆனால் அவருக்கு கூட கட்சியில் எந்த இடமும் இல்லை, ஆட்சியிடம் எந்த இடமும் இல்லை. ஆக எம்ஜிஆருடைய ரசிகர் மன்ற அமைப்பு தனியாகவே இருந்துச்சு. எம்ஜிஆரோட யார் இருந்தது? எம்ஜிஆர், நாஞ்சில் மனோகரன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கேடி சோமசுந்தரம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா திரு நாவலர் நெடுஞ்செழியன், காளிமுத்து, இப்படி பலரும் வந்துட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் அரசியல். பண்ருட்டி ராமச்சந்திரன், ராகவானந்தம், பனைமருத்துப்பட்டிலிருந்து ஜெயிச்சு வந்த கராசாராம், அவர் தான் சபாநாயகர். இப்படி எல்லாரான பேர் எல்லாம் அரசியல்வாதிகள் தான். அதை வச்சுக்கிட்டு அவர் பண்ணதுனால தான் அவருடைய ஆட்சி வந்துட்டு நீடிச்சது, எல்லாம் பண்ணாது. எவ்வளோ தூரம் சாதிச்சது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பண்ணார் அவர். பல விஷயங்கள் பண்ணார். இது மக்கள் மத்தியிலையும் வந்துட்டு பெரும் பேர் பெற்றது. சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தியது, போக்குவரத்தை நன்றாக விரிவுபடுத்தியது, அதோட வந்துட்டு இப்படிலாம் ஏராளமான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கிராம மறுமலர்ச்சி திட்டம், இப்படிலாம் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படிலாம் ஒன்றும் அவருக்கு நடக்கல. அது கலைஞர் பீரியடில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள். இன்னொருத்தர் யார் அப்படின்னா முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவர் வந்துட்டு வெளியிலேருந்து வந்தவர், அவ்வளோதான். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசிகர் பண்ணுறோம், ஏதும் தெரியாதவங்க, எந்த நிர்வாக அனுபவமும் இல்லாதவங்க. அப்போ இவங்க வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்க? இதுதான் பெரிய கேள்வி. ஜெயிச்சிட்டாரு, ஆட்சியில் உட்காந்துட்டாரு, சாதனை புரிஞ்சிட்டாரு, வரலாறு படைச்சார் அப்படின்றது எங்களுடைய பத்திரிகையாளர்கள் சிலர்லாம் வந்துட்டு போட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன, திமுக தோக்கடிச்சிட்டாரு, திமுக ஆட்சி விட்டு அகட்டிட்டாச்சு, அவ்வளோதான், அது ஒரு பெரிய சாதனை, பெரிய வரலாறு படைத்திட்டார். அது அவங்களுடைய ஆசை, முடிஞ்சு போச்சு. இப்போ சாதிக்கணுமே. மீதி இருக்கக்கூடிய 2 இடம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கும், அவங்களும் ஆட்சியில் சேர்றேன்னு சொல்லிட்டாங்க. இதில் பெரிய நெருக்கடி விடுதலை சிறுத்தைகளுக்கு தான். முஸ்லீம் லீக்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னோம்னா, இப்போ இந்த பட்டியலினத்து மக்களில் வந்துட்டு ஒரு 29-30% பேர் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இந்த முறை திருமாவளவனையும் தாண்டி விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ திருமாவளவனுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த அமைச்சரவையில் சேர்ந்துருச்சு அப்படின்னோம்னா, அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த தேர்தலுக்கு ஓட்டு போட்டவங்க, சரி நம்ம தலைவர் இங்கே இந்த பக்கம் தான் வந்துட்டாரு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு தாவேகா வாக்காளர்கள் ஆகிடுவாங்க, ரசிகர்களை போலவே. அப்படி வாக்காளர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னோம்னா, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்களும் அதே மாதிரி வாக்காளர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்றது தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை இழந்துவிடும். அது அப்படியே தாவேகா, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே என்ன அப்படின்னோம்னா, தாவேகா பக்கம் நம்ம போயிடுவோம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்களாம். அதுதான் வந்துட்டு பெரிய அளவுக்கு திருமாவளவன் மீது ஒரு பெரிய அழுத்தமாக இருக்குது, தலைவர் திருமாவளவன் மீது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாளைக்கு என்ன ஆகிடும்? இந்த கட்சி வந்துட்டு தாவேகாவோட சார்ந்து நின்று தான் தேர்தலில் வெற்றி பெற முடியுன்ற ஒரு நிலைக்கு போயிடும். அப்புறம் அவங்க கொடுக்குற இடம் தான், அவங்க வச்சது தான் சட்டம், அவ்வளோதான். சரி, இவங்க என்ன அமைச்சரவை கொடுக்குறாங்க? விஜய் எந்த அமைச்சரவை கொடுக்குறாரு? முக்கியமான அமைச்சரவையா? இல்லை. தாழ்த்தப்பட்டோர், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, அது எப்போதும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுதான் இவங்க கொடுக்குறாங்க. முஸ்லீம்களுக்கு என்னது? சிறுபான்மையோட நலத்துறை. இதே தான். இதை வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து விவசாயத்துறையோ வேளாண் துறையோ தொழில்துறையோ கொடுத்தாங்கன்னா அவங்க சாதிச்சு காட்டுவாங்க, மக்களிடையே பேர் எடுப்பாங்க, அந்த கட்சிக்கு ஒரு பேர் வரும், நல்லா இருக்கும். ஆனால் அது தரமாட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு விஜய். மீதி இருக்கிற 2 இவங்களுக்கு மட்டும் தான். இப்போ இது யாருடைய அட்வைஸில் நடந்துச்சு? இதுதான் நான் வந்துட்டு அதிகாரி ராஜ்யம்ன்றேன். என்ன அழகாக பண்ணிட்டாங்க பாருங்க. அமைச்சரவை தான், ஆனால் என்ன அமைச்சர்? இந்த அமைச்சர் தான். இப்போ போன தேர்தலில் யார் இந்த அமைச்சராக இருந்தவங்கன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் ஐடி கொடுக்கலாமே? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவர் வந்துட்டு இந்த நலத்துறை, அவர் சும்மா எல்லாருக்கும் கார் மாதிரி இவருக்கு ஒரு அமைச்சர் காரு,
எல்லாருக்கும் ஒரு ரூம் மாதிரி இவருக்கு ஒரு ரூம், அவ்வளவுதான். இதுல என்னத்தை சாதிக்க போறாங்க விடுதலை சிறுத்தைகளும் முஸ்லீம் லீக்கும்? ஒன்றும் கிடையாது. ஆக கால்குலேட்டடா செயல்படுறாங்க பாருங்க எப்படி. மிக மிக ஆபத்தானது. ரெண்டாவது ஒரு பயன் தரத்தக்கது அல்ல. இந்த அமைச்சரவையினால் எந்த பலனும் யாருக்கும் கிடைக்காது. அப்பன்னா எடுப்பார் கைப்பிள்ளையாக இந்த அரசு இருக்கும். இப்போ இவர் போயிட்டு சந்திச்சுட்டு வந்துட்டோன்னு தான் தெரியும் அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. முதல்ல அமைச்சரவை பதவியேற்புலையும் வந்துட்டு வந்தே மாத்திரம்ன்றதை ஆரம்பிச்சாங்க. இப்போ நடக்கிறதுக்கும் வந்தே மாத்திரம்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, ரெண்டுமே ஆளுநர் மாளிகை நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா மொழி உரிமைன்றது ரொம்ப முக்கியம். என்ன செய்யறாங்கன்றதை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.